வெல்கம் டு விஎஸ் ஃபேமிலி. சண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் போல் வந்து வேலை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து வீட்டெல்லாம் வந்து பெருக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல வந்து வச்சுட்டு வீட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பெருக்கி விட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் தலைக்கு வந்து குளிச்சுட்டு போயிருந்தேன். அதனால் வந்து தலைக்கு எண்ணெயை வச்சு தலையும் சீவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு எண்ணெயை வச்சு தலையும் வந்து சீவிட்டேன். இந்த புதினா செடி பார்த்திங்கன்னா போன வாரம் நான் வந்து வச்சது. இன்றைக்கி வந்து இந்த பாட்டிலில் வந்து புதினா இலையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அந்த காம்பை மட்டும் உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வேஸ்ட்டாக போடுவோம் பார்த்திங்களா வாட்டர் பாட்டிலு, அதை வந்து எடுத்து அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி அந்த புதினா செடியோட காம்பை மட்டும் வச்சு நம்ம சூரிய ஒளி வந்து படுத மாதிரி வந்து வச்சிடணும். வச்சோம்னா அது நல்லா வந்து தழுத்து வந்து வருது. எனக்கு வந்து அந்த ஜன்னல் வழியாக எப்படியும் ஒரு 10 மணி வரைக்கும்னாச்சும் வெயில் வந்து வீட்டுக்குள்ளே வரைக்கும் வரும். அதனால் அந்த இடத்துல வந்து வச்சேன். இந்த செடியிலையுமே இலை வந்து புதுசாக வந்து தழுத்து வந்து இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு டீயும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே டீயை வந்து குடிச்சிட்டு நைட்டு டின்னர் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் டின்னர் பார்த்திங்கன்னா மதியம் வச்ச சாப்பாடு வந்து குழம்பு வந்து இருந்துச்சு. அதனால் இட்லி மட்டும் அவிச்சு அதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் சண்டே நைட்டு வந்து ஃபுல்லாக கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து தண்ணியை ஊற்றி அலசி விட்டுருவேன். ஏன்னா அன்றைக்கி வந்து நான்வெஜ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதுனால வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அலசி விட்டுருவேன். நான் வந்து எல்லா வேலையுமே ஒரே நாளில் பார்க்க மாட்டேன். ஒவ்வொரு வேலையாக பிரித்து ஒவ்வொரு நாளாக பார்ப்பேன். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வேலையும் வந்து முடிஞ்சிடும். அதே போல் வேலை செஞ்ச டயர்டும் வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது. நான் வந்து மாப்பு வந்து சனிக்கிழமை வந்து மாப்பு வந்து போடுவேன். சனிக்கிழமை நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து வெள்ளிக்கிழமையே மாப்பு வந்து போட்டு முடிச்சிடுவேன். ஆனால் சண்டே நைட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக வந்து அலசி விட்டுருவேன். அந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து அலசி விட்டுக்கிட்டு இருந்தேன். மற்றபடி வந்து நம்ம வீட்டை வந்து ஒவ்வொரு ஸ்லாப்பாக வந்து க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் ஒவ்வொரு வாரம் இந்த செல்ஃபு ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம்னா அடுத்த வாரம் வந்து பெட்ரூமில் இருக்கக்கூடிய செல்ஃப் அந்த மாதிரி மாற்றி வந்து க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அலசி விட்டுட்டு ஒரு ஈரம் இல்லாத துணியை வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துருவேன். அப்படிங்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு ஈரமும் காஞ்சிரும். அதுக்கடுத்து இருக்க வேண்டிய பொருளெல்லாம் அந்தந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே நல்லா வந்து க்ளீன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. தேங்க்யூ.